இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்து தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன இன்னொரு காரியம், தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுக்க வந்தேன். ஒரு கதை சொல்லுகிறேன். இன்றைக்கும் ஒரு சின்ன பையன், அவனுக்கு சின்ன படகு செய்து விளையாடுவதிலே அவனுக்கு ஒரு இன்பம். அந்த படகு செய்ய அவன் கற்றுக்கொண்டான். ஒரு சின்ன படகை தனக்காக அவன் செய்து அதை தண்ணீரிலே விட்டு விளையாடி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் தண்ணீரிலே அந்த படகை விட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த படகு அவனை விட்டு தள்ளி போயிற்று. அதை பிடிக்க அவனால் முடியவில்லை. திடீரென்று வந்த தண்ணீர் அந்த ஆற்றிலே அவனுடைய படகை அடித்து கொண்டு போனது. கொஞ்சம் தூரம் பின்னால் போய் பார்த்தான். அவனுக்கு அதை பிடிக்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்து ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருந்தான். அநேக நாட்கள் கழித்து அவன் கடை வீதிக்கு போன பொழுது ஒரு கடையிலே அதே படகு அழகாக துடைத்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான். அந்த கடைக்காரரிடம் போய் கேட்டான், ஐயா, இந்த படகு என்னுடையது, அதை எனக்கு தாங்க என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த கடைக்காரர் கொடுக்கவில்லை. நான் இதை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறேன், உனக்கு அதை சும்மா தர முடியாது, நீ இவ்வளவு பணம் தந்தால் அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அந்த சின்ன பையனிடம் அவ்வளவு பணம் இல்லை. வீட்டிற்கு போனால் கஷ்டப்பட்டு அவன் வேலைகள் செய்ய ஆரம்பித்தான். சின்ன சின்ன வேலைகள் மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதினால் அவனுக்கு கிடைத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்தான். அந்த கடைக்காரரிடம் போய் சொன்னான், ஐயா, இது என்னுடைய படகு, இதை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்காமல் பத்திரமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்து இதை ஒரு நாள் மீட்டுக் கொள்வேன், இதற்குரிய பணத்தை நான் தந்து பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். அந்த கடைக்காரரும் அப்படியே வைத்திருந்தார். சில நாட்களுக்கு கழித்த பொழுது அவனுடைய பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்த பொழுது சேகரித்து வைத்திருந்த பணம் அதற்கு போதுமானதாக இருந்தது. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கடைக்காரரிடம் போய் அந்த பணத்தை கொடுத்து அவன் அந்த படகு, ஐயா, அந்த படகு இப்பொழுது எனக்கு தாருங்கள் என்று கேட்டான். அந்த கடைக்காரர் கொடுத்தார். அதற்குரிய பணத்தை அவன் வைத்திருந்ததினால் அவர் கொடுத்தார். அந்த படகை அவன் வாங்கி கொண்டு சந்தோஷமாக தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு அவன் சொன்னான், சின்ன படகே, நீ ரெண்டு விதத்திலே நீ என்னுடையது. ஒன்று, நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை நான் செய்தேன், இதை செய்ததினால் நீ என்னுடைய படகு. அது மாத்திரமல்ல, நீ என்னை விட்டு தொலைந்து போன பொழுது, தூரமாய் போன பொழுதிலும் நான் இப்பொழுது ஒரு மீட்கும் பொருள், ஒரு பணத்தை கொடுத்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த விலையை கொடுத்து உன்னை நான் மீட்டு கொண்டேன், இப்பொழுது நீ என்னுடைய படகு என்று சொல்லி அதை சந்தோஷமாக அவன் வைத்திருந்தான். ஆண்டோருக்கே உரியவர்களாக நாம் இருந்த பொழுதிலும் நாம் அவரை விட்டு தூரமாய் போனோம். இந்த உலக வெள்ளம் நம்மை அடித்து கொண்டு போனது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நாம் அவரை விட்டு தூரமாக போனோம். போன பிறகு அப்படியே அது போகட்டும், அழிந்து போகட்டும் என்று சொல்லி நம்மை விட்டு விட ஆண்டோருக்கு மனதில்லை. சாத்தானுக்கு நம்மை நாம் விற்று போட்டோம். மனிதனாக போனது அவனாகவே போகட்டும் என்று அவர் சும்மா இருக்கவில்லை. அந்த நம்மை மீட்டு கொள்வதற்காக அவர் ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து, ஒரு மீட்கும் பொருளை கொடுத்து நம்மை சம்பாதித்தார். அவர் கொடுத்த விலைக்கிரயம், அந்த மீட்கும் பொருள் என்ன என்று நாம் வேதத்துல பார்த்தால், அவர் தம்மையே நமக்காக தந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தம்மையே நமக்காக அவர் தந்தார். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் கோர பாடுகளை நமக்காக சகித்தார். ஒரு பெரிய விலை அது அவருக்கு சுலபமாக எளிதாக இருக்கவில்லை. நம்மை மீட்டு கொள்வது, நமக்கென்று ஒரு விலை கொடுப்பது அவருக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அது மிக கடினமாக இருந்த பொழுதிலும் அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் எது தெரியுமா? நீங்களும் நானும் தான். நாம் அவரை நேசிக்கிற அன்பு தான்
அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவருடைய உள்ள சந்தோஷப்படுகிறது. இந்த அன்புக்காக தான் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அந்த கொடிய பாடுகளை சகித்தார். கெத்செமனேல அந்த அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தின நாளிலே அவர் கெத்செமனேலே அவருடைய உள்ளம் தயங்கினது, போராடினது. அந்த விலைக்கிரயம் அவருக்கு தெரிந்தது, அந்த மீட்கும் பொருள் அவருக்கு தெரிந்தது. அது கடினமான கோர பாடுகள் என்று அதை அவர் அறிந்தார். அந்த பாடுகளின் வேதனையை அவர் முந்தின நாளே அவர் முன் ருசியாக கண்டார். அது சகிக்க அவருக்கு அவ்வளவு கடினமாக இருந்தது. பிதாவிடம் போய் அவர் கதறினார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தப்படி அல்ல என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த விலைக்கிரயம் மிக பெரியது. நாம் ஆனால் அதை வெகு எளிதாக இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் அதன் விலைக்கிரயம் நமக்கு தெரியவில்லை. அவருடைய அன்பு, கல்வாரி அன்பு மகா பெரியது. தன்னையே நமக்காக தந்தார். அது சுலபமா இல்லாத பொழுதிலும் அவர் சகித்து கொண்டார் அந்த பாடுகளை கடைசி வரைக்கும். வேதத்துல நாம் வாசிக்கும் பொழுது அவர் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் கடைசி வரைக்கும் அவர் மனிதனாக சகித்தார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கின பொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொடுத்தார்களாம். அந்த காடி அவருடைய வேதனைகளை மறக்க செய்கிற ஒரு பானம். ஆனா அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை முதலில். ஏனென்றால் மனிதனாக அந்த வேதனைகளை, அந்த பாடுகளை அவர் சகிக்க வேண்டும். எல்லாம் முடிந்தது என்று கண்ட பொழுது, எல்லா பாடுகளையும் சகித்து முடித்து விட்டேன் என்று கண்ட பொழுது அவர் திரும்ப காடியை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நமக்காக, உங்களுக்காக அவர் கொடுத்த விலை மிக பெரியது. அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதன் அகலமும் ஆழமும் நீளமும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதுகிறார். மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பெரிய விலையை கொடுத்து நம்மை மீட்டு விட்டார். பிசாசின் அதிகாரத்திலிருந்து, ஆளுகையிலிருந்து, அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் நம்மை கொண்டு வந்து விட்டார். அதை ஏற்றுக்கொள்வதும் அதை மறுப்பதும் நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் வரலாம். இல்லை, அவரை உதாசீனப்படுத்தி விட்டு இந்த உலகம் போதும் என்று நீங்கள் போகலாம். அந்த தெரிந்து கொள்ளுதல் உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு இணையான அன்பு இந்த உலகத்திலே கிடையவே செய்யாது. அவர் கடைசி வரைக்கும் நேசிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிறவர். மனுஷ அன்பெல்லாம் மாறி போனாலும் அவருடைய அன்பு மாறி போகாது. அவரை ஒரு நிமிடம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்துல ஏற்றுக்கொள்வீர்களா? அவருடைய அன்புக்கு நன்றி சொல்வீர்களா? கர்த்தாவே, அந்த அன்பை நான் விலையேற பெற்றதாக நான் மதிக்கிறேன். அந்த அன்பு எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் என்று கேட்பீர்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறக்கும் பொழுது அது இன்பமான ஒரு அனுபவம். அவரோடு கூட அவருடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடும் பொழுது அது இன்பமாக இருக்கும். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையிலே சம்பந்தம் இல்லை, அவருக்கு உங்கள் உள்ளத்திலே இடமில்லை என்று சொன்னால் ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுப்பா, எனக்கு நீர் வேண்டும், என்னுடைய இருதயத்திலே நீர் வாரும் என்று கேளுங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே உம்மை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியம்பா. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள, அறிவு கெட்டாத அந்த அன்பின் ஆழம், நீளம், அகலத்தை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சியும் உம்முடைய கரத்திலே எங்களை தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.